வணக்கம். இன்று நம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கொடிக்காத்த குமரனை பற்றி சிறப்பாக நாடக வாயிலை நடத்தி காட்ட வந்துள்ளனர். இதனை கண்டு மகிழ்வோம். காட்சி 1. என்று புன்னையோடு விடை கொடுத்து அனுப்புங்கள் தாயே. 4-5 பிள்ளைகளை பெற்றிருந்தால் நாட்டிற்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் பூரிப்போடு உன்னை அனுப்பி வைப்பேன். ஆனால் எனக்கு இருக்கும் ஒரே செல்வம் நீதானடா. அம்மா, ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் விட்டால் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த தாயின் கண்ணீரை யாரப்பா துடைப்பது? அவள் கை விளக்க யாரப்பா? ஊருக்கு போயிருக்கும் உன் மனைவி ராமாயை திரும்பி வந்து என் கணவர் எங்கே என கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்வது? அம்மா, பெற்றெடுத்த தாயை முன்னாடிதான் என்னம்மா திகைக்கிறீர்கள்? நாளை மலரப் போகும் இந்திய சுதந்திரத்திற்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் அது பெருமை. குமரா, உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். போய்வா மகனே. காட்சி 2. வெள்ளையனே, அந்நியரின் வெள்ளையனே, அந்நியரின் ஆட்சி நீர் மரியாதையாக அனைவரும் கலந்து செல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தெறிதான் இந்த போராட்டம். தடையை மீறி ஊழலம் செய்வது குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்றவர்கள் இந்த மண்ணில் பிறந்ததை விடவா குற்றம்? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படையில் நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டில் இருந்து பிடித்தவர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவருக்கு நெஞ்சாமரம் வீசுகிறேன். இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கொதித்தெழுந்து விட்டார்கள். நாட்டை ஏட்டை காடாக்கிய நயவஞ்சர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூவண்ண கொடி பட்டொலி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கும் நெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. குமரா, உன் இளமை பருவத்தை சிலையாக எடுத்து வீணாக்கிக் கொள்ள முடிவு செய்து விட்டாயா? அன்றாட வயதிலே கையிலே கோலேற்றி வெஞ்சாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணல் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி இருக்க நாங்கள் என்ன கோழைகளா? உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு, கையிரண்டு, காலிரண்டு கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்து விட்டானே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் இந்திய நாட்டு விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம். கொடியை கீழே இறக்கிவிட்டு ஓட போகிறீர்களா, இல்லை இந்த கடிக்கு இரையாக போகிறீர்களா? கொடி பிடித்து கொள்கை வணக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்க அமைந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று வீர தற்கொலை செய்த பால கங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேச கப்பல் வித்து சிறையிலே செக்கெழுத்த சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சானந்த படைத்த வீரன் மாஞ்சிநாதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரம் எனது மூச்சு, இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வே என் வாழ்வேறும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போயினும் இந்த கொடியை விடமாட்டோம். பாரத மாதாவுக்கு முடியாது. பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு, பாரத மாதாவுக்கு. தன்னுயிரை கூட பொருட்படுத்தாமல் கொடிக்காத தன் உயிரே கொடுத்த கொடிக்காத்த குமரனின் தியாகம் மிகப்பெரிய தியாகம். வந்தே மாதரம். ஜெயஹிந்த். நன்றி, வணக்கம்.